அனைவருக்கும் வணக்கம் மக்களே. நான் உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடர் பேசுறேன். இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல மிகவும் முக்கியமான ஒரு பதிவு எடுத்துட்டு வந்திருக்கேன். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல்ல யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இப்போ பதிவுக்குள்ள போயிடலாம். யாருக்கும் கடனாக கொடுக்க கூடாத பொருட்கள். நம் வீட்டில் இருக்கும் சில பொருட்களை கண்டிப்பாக யாரேனும் இரவு நேரங்களில் கேட்கும் போது தரக்கூடாது என்றும், கடனாக கேட்டால் தரக்கூடாது என்றும், அப்படி கொடுத்தால் நம் வீட்டில் இருக்கும் செல்வமும் அத்தோடு சேர்த்து போய்விடும் என்றும் முன்னோர்கள் கூறியுள்ளனர். அத்தகைய பொருட்கள் என்னென்ன என்பதை இந்த பதிவு மூலம் தெரிந்து கொள்ளுங்கள். இரவில் மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடாத பொருட்கள் நூல், எண்ணெய், காசு, தயிர், இரும்பு பொருட்கள் ஆகியவை ஆகும். அரிசி தானம் இயல்பாகவே செய்வது நல்லது. ஆனால் வீட்டில் வைத்திருக்கும் அரிசியை அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களுக்கு கடனாக கொடுத்தால் வீட்டில் உள்ள மகிழ்ச்சி போய்விடும். ஜோதிட சாஸ்திரத்தின்படி அரிசி சுக்கிரனுடன் தொடர்புடையதாக கருதப்படுகின்றது. இதனால் அரிசியை கடன் கொடுக்கும் போது சுக்கிர தோஷம் ஏற்படும். இதனால் வீட்டில் அடிக்கடி சண்டை சச்சரவு ஏற்படும். கடுகு எண்ணெய், எள் ஆகியவை சனி பகவானுக்கு தொடர்புடையது. சனிக்கிழமைகளில் கடுகு எண்ணெயை கோவிலில் கொண்டு கொடுக்கலாம். ஆனால் பக்கத்து வீட்டாருக்கு கடன் கொடுக்க கூடாது. பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்களை கடன் கொடுக்க கூடாது. நாம் வீட்டில் கண்டிப்பாக மஞ்சள் வைத்திருப்போம். மஞ்சள் வியாழன் கிரகத்தோடு தொடர்புடையது. மஞ்சளை கடன் கொடுக்கும் போது குரு தோஷம் உண்டாகும். அடுத்து பூண்டு, வெங்காயம் கேதுவுடன் தொடர்புடையது. இதை கடனாக கொடுக்கும் போது வீட்டில் செழிப்பு நின்றுவிடும். உப்பில் மகாலட்சுமி வாசம் செய்கிறாள். இதை கடன் கொடுக்கும் போது நிதி நெருக்கடியை சந்திக்க நேரிடும். நாம் பயன்படுத்திய செருப்பு, துணிமணிகள், பூஜை பொருட்களை மற்றவர்களுக்கு இரவலாக கொடுக்கக்கூடாது. பூஜை சம்பந்தமான பொருட்கள், சிலைகளை பராமரிக்க முடியவில்லை என்றால் கோவிலில் கொடுத்து விடலாம். ஆனால் யாருக்கும் கொடுக்கக்கூடாது. துடப்பத்தை கண்டிப்பாக யாருக்கும் தரக்கூடாது. இது வீட்டில் பணப்பற்றாக்குறையை ஏற்படுத்தும். அன்னத்தை தானமாக கொடுத்து ஒருவர் அதன் மூலம் பசியாறினால் வீட்டில் உள்ள வறுமை நீங்கும். கிழிந்ததோ அல்லது பயன்படுத்திய துணியையோ இல்லாமல் புதிதாக துணி எடுத்து மற்றவர்களுக்கு கொடுக்கும் போது ஆயுள் விருத்தியாகும். தேனை தானமாக கொடுத்தால் குழந்தை இல்லாத தம்பதியருக்கு குழந்தை பிறக்கும். அரிசியை தானமாக கொடுக்கும் போது பாவங்கள் நீங்கும். நெய் தானம் செய்தால் உடலில் உள்ள பல்வேறு நோய்கள் நீங்கும். பாலை தானமாக கொடுத்தால் வெகு நாட்களாக வீட்டில் வாட்டி வதைத்து கொண்டிருக்கும் துக்க நிலை நீங்கும். தயிரை தானமாக கொடுத்தால் தம்பதியினரிடையே அந்யோன்யம் ஏற்படும். இது எல்லாம் இரவில் இல்லாமல் பகல் வேளையில் கொடுப்பது மிகவும் சிறந்தது. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.